ஃபார் பாமர மக்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். பட் டெலிசர்ஜரிங்கிறது ஒரு இங்கே இந்த இடத்துலேருந்து ரிமோட்டாக இன்னொரு இடத்துல இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அறுவை சிகிச்சை பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம ரோபோவை யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதை தான் வந்து டெலிசர்ஜரி அப்படின்னு சொல்கிறது. ஃபென்டாஸ்டிக். இப்போது நீங்கள் இந்த டெலிசர்ஜரியை 340 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்து, நீங்கள் சேலமில் இருந்தீங்க, பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆன, சென்னையில் அட்மிட் ஆன ஒரு 45 இயர் ஓல்ட் மேல் பேஷண்ட்டுக்கு ஹெர்னியா சர்ஜரி பண்ணியிருக்கீங்க. எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கலாமே டாக்டர், இல்லைன்னா இங்கே யாராவது ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் அதை கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க டு டூ இட் ஃப்ரம் அக்ராஸ் 340 கிலோமீட்டர்ஸ்? சச் அ பிக் டிசிஷன். எஸ். ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வி ஆர் வெல் அட்வான்ஸ் இன் மெடிக்கல் ஃபீல்ட் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ். தமிழ்நாடு சொன்னது பயனியர் இந்தியாவில் பார்க்கும்போது பயனியர் இந்த டெலிசர்ஜரி அப்படிங்கிறது இந்தியாவில் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டெலிசர்ஜரினா ரிமோட்டாக பண்ணுறது. நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் பிஃபோரே இந்த டெலிசர்ஜரிங்கிறது யூஎஸில் பண்ணாங்க. ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டேட்டில் உள்ளது பண்ணாங்க, சரிங்களா. பட் அது வந்து நமக்கு ரீச் ஆகிறதுக்கு 8 நாள் ஆயிருக்கு. பட் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் 2 ஹாஸ்பிட்டல் நடுவில் வந்து பண்ணதே கிடையாது. 2 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணதே கிடையாது. ஸோ இதனால் ஃபஸ்ட் டைம் யூ வாண்ட் டு ட்ரை திஸ். ஓகே, ஏன் இதை வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, அல்டிமேட்டாக நம்ம என்ன எய்ம் பண்ணுறோம், இந்த எனி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வருது அப்படின்னா அது எளிய மக்கள், பாமர மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அந்த இது.